பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்வதற்கு என்னால் முடியவில்லை. இன்றைய இந்த மாய உலகத்தில் நான் அனுதினமும் கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை யார் விடுவிப்பார்கள்? என்னை யார் பாதுகாப்பார்கள்? எனக்கு துணையாக யார் இருப்பார்கள்? என் பிள்ளைகள் எனக்கு துணையாக இருக்கவில்லை. என் புருஷன் எனக்கு துணையாக இருக்கவில்லை. என்னுடைய நண்பர்கள் எனக்கு துணையாக இருக்கவில்லை. என்னுடைய சொந்த பந்தங்கள் எனக்கு துணையாக நிற்கவில்லை. நான் ஒரு பாதுகாப்புக்காக நான் யாரிடத்தில் போய் சேர்வேன்? நான் யாரை அணுகுவேன் என்று அநேகர் இன்றைக்கு பாதுகாப்புக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை காக்கிறவராய், நான் உன்னை பாதுகாக்கிறவராய், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 121:5 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் காக்கிறேன், உங்களோடு கூட நான் உன் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து சொல்லுகிறார். உங்களை தனிமையாய் விடுவதற்கல்ல, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து உங்களை வேட்டையாட நினைக்கிற சத்ருவினிடத்திலிருந்து உங்களை பாதுகாத்து நான் என் செட்டையின் நிழலுக்குள் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் அனுதினமும், ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள், என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள், என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது, என்னை இந்த பலவீனத்திலிருந்து ஒரு பாதுகாப்பு தாருங்கள் என்று, என்னுடைய வியாதியிலிருந்து ஒரு பாதுகாப்பு தாருங்கள் என்று அனுதினமும் தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருந்தாய் அல்லவோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் பாதுகாப்பேன், உன்னோடு கூட நான் நிழலாய் வருவேன். உன்னுடைய பிள்ளைகள் வரமாட்டார்கள், உன்னுடைய சொந்த பந்தங்கள் வரமாட்டார்கள், உன்னுடைய இரத்த பந்தங்கள் வரமாட்டினார்கள், உன்னை கட்டினவன் வரமாட்டான். ஆனால் நான் உன்னோடு கூட வருவேன், நிழலாய் வருவேன். அந்த நிழல் அநேக சத்ருக்களை அழிக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ ஜெபித்த ஜெபம், நீ வேதம் வாசிப்பு எல்லாவற்றையும் நான் கணக்கில் வைத்திருக்கிறேன் மகனே. நீ அனுதினமும் வேலைக்கு போகும்போது வரும்போது உன்னை நான் பாதுகாப்பாய் கொண்டு வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தாவீதோடு கூட இருந்த தகப்பன், யோசேப்போடு கூட இருந்த தகப்பன், தானியேலோடு கூட இருந்த தகப்பன் இன்றைக்கு உங்களோடும் கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை அந்த பர்வதத்தில் இருந்து தான் வர வேண்டும். நான் அதனால தான் நான் என்னுடைய கண்களை பர்வதத்துக்கு நேராக ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வர வேண்டும் என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வேண்டிய ஒத்தாசை அது பரமண்டலத்திலிருந்து உனக்கு இறங்கி வரும் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். உன் காலை தள்ளாட விடவே மாட்டார். உன்னை காக்கிறவர் ஒருபோதும் உறங்குவது இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உங்களுக்காக அவர் கண் விழித்து கொண்டு அனுதினமும் உன்னை பாதுகாத்து கொண்டு, உன்னை அரவணைத்து கொண்டு, உன் குடும்பத்தை நினைத்து கொண்டு அவர் உனக்காக சத்ருக்களை எதிர்த்து யுத்தம் செய்து கொண்டிருக்கிறவராய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. எந்த ஒரு வெயிலும் எந்த ஒரு சத்ருவின் கிரியையும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்று
ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். தீங்கு வந்தவுடன் உன் ஆத்துமா தொய்து போகாதபடிக்கு உன் ஆத்துமாவை பலப்படுத்தி உன் ஆத்துமாவுக்கு வேண்டிய ஆகாரங்களை தந்து உன்னை பாதுகாக்கிற தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உன் போக்கையும் உன் வரத்தையும் நான் என்றைக்கும் இது முதற்கொண்டு நீ என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பித்தாயோ அதிலிருந்தே நான் உன்னை பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அந்த தகப்பன் தான் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று அவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று அழகான ஒரு வசனம் தந்தீங்க ஆண்டவரே, அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே, அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்தீங்க ஆண்டவரே. இது என் குடும்பத்துக்குத்தான், என் பிள்ளைகளுக்குத்தான், என் புருஷனுக்குத்தான், என் தொழிலுக்குத்தான், என் ஊழியத்துக்குத்தான் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு பின்னாக வரக்கூடிய சத்துருவின் ஆதிக்கங்களை முறியடித்து எங்களுக்கு தெய்வம் பாதுகாவலாய் இருந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த தீங்குக்கும் எங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே, மரண பரியந்தமும் நாங்கள் உம்மை நோக்கி ஓடக்கூடியவர்களாய் தேவன் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தில் என்னென்ன தேவைகளோ எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.